கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன் சிஸ்டம். இப்போ வந்து ஷோ ஆகுதா எல்பிஜி கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுடைய டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நான் பஸர் இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து பஸர் வந்துக்கிட்டே இருக்கும், பஸர் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு, கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் லீக்கேஜ்னு சொல்லிட்டு பஸர் வந்து கண்டினியூஸாக சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், லீக்கேஜ் வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஓகே, ரியல் டைமில் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது ஹார்ட்வேர்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர்லாம் வந்து இதே சேம் சாஃப்ட்வேர் தான், சம் டிலே மட்டும் தான் வேரியேஷன் பண்ணுவீங்களே தவிர மற்றபடி கோடிங் வந்து ரீட் பண்ணுறதுக்கோ இது எதுக்குமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, பஸர் சவுண்ட் வந்து ஆன் ஆகுது. எகைன் வந்து நான் ரிலீஸ் பண்ணுற பாருங்க, ஆஃப் ஆகுது. நான் ப்ரெஸ் பண்ண வாக்கலாம், நான் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பஸர் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேஸ் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. எப்போ ஹியூமன் பார்த்து அந்த கேஸ் லீக்கேஜ் ஆனதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து லீக்கேஜ் இல்லாமல் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் என்ன பஸர் சவுண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து லீக்கேஜ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆச்சு, பஸர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு.